என்சிடியில் வந்து இப்போ AAA கேட்டகரிஸ் இந்த மாதிரி என்னென்ன கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது, அந்த கேட்டகரிஸ் எது பாதுகாப்பானது, எதில் வந்து வாலட்டாலிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்குது, ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? ஒரு சாதாரண இன்வெஸ்டரை பொறுத்தவரைக்கும் நம்ம ரொம்ப இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டராக இல்லாத ஒருத்தர் அதிகபட்சமாக இதில் AAA அல்லனா AA+, அதுக்கு கீழே போகக்கூடாது. அதுக்கப்புறம் A+ இருக்குது, A- இருக்குது, BBB எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஹை நெட்வொர்க் இன்வெஸ்டர்ஸ் ஹை ரிஸ்க் எடுத்து 11%, 12% ரிட்டர்ன் இருக்கும். அதில் அவங்களுக்கு அந்த ரிஸ்க்குக்கான பொட்டென்ஷியலும் அப்படைட்டும் இருக்கும், அவங்க எடுப்பாங்க. சாதாரண இன்வெஸ்டர் ஒரு AAA, AA+, அதுக்கு கீழே அவங்க போகவே கூடாது. ஏன்னா இதில் ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், BBB, A-A+எல்லாம் போகும்போது உங்களுக்கு 10-12% வரையிலும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் முதலுக்கே மோசம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதுக்கு அந்த ரேட்டிங். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேஃபாக இருக்கணும், உங்கள் ரிட்டர்னும் வரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த அரௌண்ட் 8% தான் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். இந்த கேட்டகரி கீழே போகக்கூடாது. சார், இப்போ என்சிடியை பொறுத்தவரையில் அது பாதுகாப்பானதா? ஏன்னா நிறைய பேர் கேள்விகள் இது தொடர்பாக கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து நிறைய பார்க்குறோம், இதில் இந்த பாண்டெல்லாம் வருது, கவர்மெண்ட்டே இஷ்யூ பண்ணுறாங்க. சிலது நீங்கள் சொன்ன மாதிரி AAA கேட்டகரியில் பார்க்க முடியுது, AA+ கேட்டகரியில் பார்க்க முடியுது. சிலதெல்லாம் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸே கூட வந்து இது மாதிரி பாண்டெல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இப்போ எதை நம்பி வாங்கலாம், வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. ஒருவேளை ஒரு முதலீட்டாளர் வந்து AAAலே ஒரு பாண்டு வாங்குறாரு, ஒரு 5 இயர்ஸ்க்கோ ஒரு 3 இயர்ஸ்க்கோ வாங்குறாரு அப்படின்னா, ஸோ அவருக்கு வந்து ரிட்டர்ன் அப்படின்றது பாதுகாப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து அதுலேயுமே வந்து ரிஸ்க் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி IL&FS, DHFL இந்த மாதிரி AAA ரேட்டிங் கொடுத்துருந்த கம்பெனிகளே திவாலாகி காசு கிடைக்காம போகிற கேஸ்லாம் இருக்குது. பட் அதுக்கப்புறம் செபியோட ரெகுலேஷன்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. இன்னைக்குள்ள AAA டெக்னிக்கலி ஒரு AAAக்கான தரமும் அதோட லாங் டேர்ம் நம்பகத்தன்மையும் இன்னைக்கு இருக்கிற ரெகுலேஷன் அப்புறம் அந்த நம்பகத்தன்மை டெஃபினெட்லி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் AAAல பார்த்தாலும் செக்யூர்டு அன்செக்யூர்டுன்னு இருக்குது. செக்யூர்டுங்கிறது நம்ம போடுற அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க கொலாட்ரல் பேக்கிங்கும் இருக்கும். அந்த கம்பெனிக்கோட கொலாட்ரல் பேக்கிங் இருக்குது அந்த டெபாசிட்டுக்கு. ஸோ எவ்வளோ அவங்க கலெக்ட் பண்ணுறாங்களோ, 1000 கோடி கலெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த டெபாசிட் மூலமாக, என்சிடி மூலமாக, அந்த என்சிடி அந்த அமௌண்ட்டுக்கு மேலேயே கொலாட்ரல் அதுக்கு சப்போர்ட் பண்ணி செக்யூரிட்டைஸ் பண்ணணும். அதுதான் செக்யூர்டு என்சிடி. ஸோ செக்யூர்டு என்சிடி ஒரே கம்பெனியில் செக்யூர்டும் வரும், அன்செக்யூர்டும் வரும். ஸோ இதில் எது கம்பேரபிளி பெட்டர்னா செக்யூர்டுக்கு தான் போகணும், ஏன்னா அது கொலாட்ரலைஸ்ட். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு தேதிக்கு AAA, AA+ நம்பலாம். அதுலேயும் ப்ரிஃபரபிளி இல்லை, சின்ன இன்வெஸ்டர் செக்யூர்டு என்சிடியில் போகிறது தான் பெட்டர். சார், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிட்டையர்ட் ஆனவங்க, இல்லை ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ ரீசெண்டாக விற்றுருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு பெரிய கார்பஸ் அப்படின்றது இருந்திருக்கும். இப்போ இவங்க தான் வந்து இந்த மாதிரி எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கக்கூடியவங்க. இப்போ இவங்க வந்து டைரெக்டாக ஒரு பேங்க்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 8% வந்து இப்போ ரிட்டர்ன் கிடைக்குது. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் போனாங்க அப்படின்னா ஒரு 9% வரையும் அவங்க ரிட்டர்ன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது சீனியர் சிட்டிசன்ஸ் கேட்டகரியில். ஸோ இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான வழிகள் இருந்தாலும் கூட இப்போ நம்ம வந்து ஹைப்ரிட்டு இல்லை வந்து பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு அப்படின்னு போகும்போது இதில் நீங்கள் 10 இயர்ஸ் இருந்தால் தான் ஒரு 12% அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஸோ அப்போ இதுக்கு அதுவே பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் வரத்தான செய்யுது. நான் வந்து 10 இயர்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன், எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன், எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ், பர்டிகுலர்லி கன்சர்வேட்டிவ் பேலன்ஸ் அட்வான்டேஜை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 3 வருஷம் வச்சுக்கிட்டாலே கிட்டத்தட்ட இந்த ரிட்டர்ன்ஸ் வரும். நீங்கள் 10 வருஷத்துக்கு தான் போடணும்னு இல்லை, 3 வருஷம் வச்சுக்கிட்டாலே கிட்டத்தட்ட இந்த 10-12% ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதே இது நீங்கள் அக்ரெசிவ் ஹைப்ரிட் போனீங்கன்னா 4-5 வருஷம் வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அதில் ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ ரிஸ்க் குறைஞ்ச பேலன்ஸ் அட்வான்டேஜ் கேட்டகரியில் நீங்கள் போகும்போது 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாலே நீங்கள் 10%க்கு மேலே எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ சார். வெல்கம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க, மாசம் SIP போடுங்க, SWPல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.